நல்லுள்ளம் படைத்த நம்மவர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப நிஃப்டி அடுத்த வாரம் என்ன மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் வீக் என்ன சொல்லியிருந்தோம், என்ன நடந்திருக்கு அப்படின்ற ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துருவோம். நம்ம லாஸ்ட் வீக் இல்ல, ஒரு 3 மந்த்துக்கு முன்னாடியே நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம் இது மாதிரி தான் நடக்க போகுதுன்றது. அதே மாதிரி அந்த வீக்லி அனலைஸோட ஷார்ட்கட் வீடியோஸும் போட்டிருக்கேன். அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்றதுக்காக. புதுசா சேனலை பார்க்குறவங்க அந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சும்மா வந்து வாங்குறோம் விற்கிறோம்னு போட்டு லாஸ் பண்ணாம இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா வந்து ட்ரேட் பண்றவங்களுக்கு ஈஸியா இருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ட்ரேட் பண்றாங்கன்னா அதை கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. அது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ நம்ம லாஸ்ட் வீக் நம்ம என்ன சொன்னோம், என்ன நடந்திருக்குன்னு ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துருவோம். இப்போ இப்படி ஃபாலோ ஆகுது அப்படின்னா என்ன பண்ணுங்க, உடனே கீழே விழுந்துரும்னு நினைச்சு வாங்க வேணாம். கண்டிப்பா கேப் டவுன்ல தான் ஓப்பன் ஆக போகுது, அதுல எந்த மாற்றமும் கிடையாது. லெவல்ஸ் எல்லாமே இந்த லெவல்ஸ் எல்லாமே நோட் பண்ணிக்க. எனக்கு ஒரு இந்த ஜோனுக்குள்ள இருக்கும், அதாவது மேல வந்து பாத்தீங்கன்னாக்கா 2300, கீழே வந்து பாத்தீங்கன்னாக்கா 22, அதாவது வந்து 21,955 இது வரைக்கும் போட்டிருக்கோம் பாருங்க. இது எல்லாமே சப்போர்ட் ஏரியா, இந்த லைன்ஸ் எல்லாமே. இப்போ இப்படி ஃபாலோ ஆகுது அப்படின்னா என்ன பண்ணுங்க, உடனே கீழே விழுந்துரும்னு நினைச்சு வாங்க வேணாம். ஓகேங்களா? சடனா நேரா ஃபாலோ ஆகுறதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் கூட என்ட்ரி எடுத்துக்கங்க. ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதா இருந்ததுன்னா இந்த இந்த லெவல்ல இந்த லெவலுக்குள்ள இந்த இந்த ஜோன்ல ஒரு 1 or 2 டேஸ் வந்து கன்சால்டேட் ஆகுதுன்னா அங்கிருந்து எந்த பக்கம் மூவ் ஆகுதுன்னு பாருங்க. மேல மூவ் ஆச்சுன்னா பை பண்ண ஆரம்பிக்கலாம். கீழே ஃபால் ஆகுதுன்னா வெயிட் பண்ணுங்க. இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. கேப் டவுன்ல ஓப்பன் ஆக போகுதுன்னு சொல்றோம். அதே டைம்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா சடனா ஃபால் ஆனாலும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றோம். இங்க பாருங்க, அன்னைக்கு மண்டே அன்னைக்கு இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிருக்காங்க. அங்க இருந்து மேல வந்து இந்த ஜோன்ல க்ளோஸ் வைக்கிறாங்க. அதாவது வந்து 22,000க்கு மேல தான் க்ளோஸ் வைக்கிறாங்க. அப்போ மார்க்கெட் ரேஞ்சும் நம்ம ப்ரெடிக்ட் பண்றோம். 22,000 கீழே வந்து பாத்தீங்கன்னா 22,000, மேல வந்து பாத்தீங்கன்னாக்கா 23,000. இந்த ரேஞ்சுக்குள்ளவே தான் க்ளோஸ் ஆயிருக்கு ஒரு விஷயம். ரெண்டாவது பாத்தீங்கன்னாக்கா இங்க இந்த ஜோன்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா 1 or 2 டேஸ் கன்சால்டேட் ஆகிட்டு எந்த பக்கம் பிரேக் அவுட் ஆகுதோ பாருங்க. மேல பிரேக் அவுட் ஆச்சுன்னா மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றோம். இப்போ பாருங்க, இந்த இடத்துல அதே மாதிரி 1 or 2 டேஸ் கன்சால்டேட் ஆகுது. அங்க இருந்து மேல பிரேக் அவுட் ஆயிருக்கு. இது வந்து எப்படி இது வந்து 1 or 2 டேஸ் எப்படி இங்க கன்சால்டேட் ஆகும் அப்படின்ட்டு சொல்றோம்னா, ஏன் இங்க வந்து 1 வீக் கன்சால்டேட் ஆகக்கூடாதுங்களா? இல்ல ஒரு 5 டேஸ் கன்சால்டேட் ஆகக்கூடாதுங்களா? ஏன்னா அதோட மூவ்மெண்ட்டுக்கான வியூஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா இது இந்த அளவுக்கு மூவ்மெண்ட் இருக்கு அப்படின்னா இது மாதிரி தான் நடக்கணும். இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ், நம்ம பார்த்து பழகின விஷயத்தை தான் நம்ம வந்து சொல்றோம். நம்மளுடைய ப்ரெடிக்ஷனை தான் நம்ம சொல்றோம். அது வந்து எக்ஸாக்டா மேட்ச் ஆகுது. இப்போவும் நம்ம என்ன சொல்றோம்னா இது மாதிரி நீங்களும் பண்ணணும் அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ணாம ஒரே நாள்ல கத்துக்கிட்டு பண்ண முடியாது. பார்ப்போம். சப்போஸ் நீங்க வந்து லேர்ன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நான் கீழே வந்து கூகுள் ஃபார்ம் கொடுக்குறேன், அதை ஃபில் பண்ணுங்க. நம்ம வந்து கான்டாக்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம ஓகே, நம்ம வீக்லி அனலிஸ்ட் போயிடுவோம். இப்போ பாத்தீங்கன்னாக்கா மேல மூவ் ஆகுது. மேல மூவ் ஆகுதுன்னா இப்போ எது வரைக்கும் சார் ஃபர்ஸ்ட் மூவ் ஆகலாம் அப்படின்னா, இன்னொரு பாயிண்ட் நம்ம சொல்ல விரும்புறோம் இந்த இடத்துல. இன்வெஸ்டரா இருந்தீங்க அப்படின்னா இதை விட ஒரு பெரிய நெகட்டிவ் நியூஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா வந்து டேரிஃப் நியூஸ் வந்துடுச்சு. லாங் டேர்ம்ல இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. மறுபடியும் நான் சொல்றேன், நீங்க வந்து ஒரு ஷார்ட் டேர்ம்ல 1 மந்த் கமிட்மெண்ட் வச்சிருக்கீங்க, நெக்ஸ்ட் மந்த் நம்மளுக்கு ப்ராஃபிட் வேணும் அப்படின்லாம் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு லாங் டேர்ம்ல ஒரு 5 இயர்ஸ்க்கு வந்து நீங்க டச் பண்ண மாட்டீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? இன்னுமே மார்க்கெட் ஃபர்தரா இன்னும் ஒரு 1000 பாயிண்ட் கீழே ஃபாலோ ஆனா கூட நீங்க வந்து வாங்குறதுக்கு ரெடியா இருக்கணும். இப்போ வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஒரு 10,000 வச்சிருக்கீங்க, நான் இன்வெஸ்ட் பண்ண போறேன்னா, இனிஷியலா ஒரு 3,000 இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து எப்படி மார்க்கெட் மேல மூவ் ஆகுதுன்னா, மறுபடியும் ஒரு 3,000 இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா மார்க்கெட் மேல ஏற ஆரம்பிக்குது. ஒரே ஒரே டைம்ல ஏறிடாது. ஓகேங்களா? ஏறி மறுபடியும் கரெக்ஷன் ஆகிட்டு தான் ஏறும். கரெக்ஷன் ஃபேஸ்ல மறுபடியும் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. லம்சமா இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. கீழே இன்னும் ஒரு 1000 பாயிண்ட் ஃபால் ஆனாலும் உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு காசு வேணும். அதுக்கேத்த மாதிரி உங்களுடைய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை கால்குலேட் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ மார்க்கெட் எப்படி மூவ் ஆகலாம்னு பாத்தீங்கன்னாக்கா, எரேஸ் பண்ணிட்டு நியூவா போடுறேன். ஒரு லாங் டேர்ம் வியூக்கு வந்து வீக்லில இருந்து வருவோம். பாருங்க, வீக்லியில என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. இப்போ இது வந்து நம்மளுக்கு ஒரு பெஸ்ட் சப்போர்ட்டா இருக்கு. கொஞ்சம் டீப்பா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து பாசிட்டிவா மேல மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நெக்ஸ்ட் வீக்கை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் நம்ம இதே ஜோன் தான். இதை பிரேக் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. இப்போ என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம இந்த ஜோனை ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இது ஒரு ரெசிஸ்டன்ஸ். வீக்லி அனலைசிஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு.
இது மாதிரி வந்து நம்ம கொஞ்சம் இன்னும் ரெஸ்பான்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம வந்து டெய்லியே அனலைசிஸ் போடுவோம். டெய்லி வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படி மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றத வந்து பார்க்கலாம். இப்போ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த லைன்ஸ் அதாவது வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 22,250 அதே மாதிரி மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 23,400 மேக்ஸிமம் ரேஞ்ச் இதுக்குள்ளவே மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மண்டே இந்த இடத்துல எங்காச்சும் எங்க ஓப்பன் ஆகுதுன்னு பாருங்க. இந்த லெவலுக்கு மேல மூவ் ஆக ஆரம்பிக்குதுன்னா இங்க இருந்து ஃபர்ஸ்ட் லெவல், அதுக்கு மேல மறுபடியும் க்ளோஸ் ஆகுதுன்னா இந்த லெவல் வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி கீழே ஃபாலோ ஆச்சுன்னா மேக்ஸிமம் இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த லைன்ஸ் வந்து கீழே ஃபாலோ ஆகும்போது இது சப்போர்ட்டாகவும் ஒர்க் ஆகும். அதாவது கீழே ஃபாலோ ஆகுதுன்னா இந்த இடம் வரும்போது நம்ம கான்ஷியஸா இருக்கணும். மேல பவுன்ஸ் பேக் ஆகும். அப்போ நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் இந்த இடத்துல ஒரு ஓப்பன் ஆகுது, இங்க எங்கேயாச்சும் ஓப்பன் ஆகுதுன்னா இங்க இருந்து பிரேக் அவுட் ஆகுது, ஏதாச்சும் ஒரு பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு பிரேக் அவுட் ஆகுதுன்னா இந்த லெவல் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஒன்று, இது வந்து ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டா பண்றதா கேர்ஃபுல்லா பண்ணணும். ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த ஏரியா கிட்ட வரும்போது இங்க டச் பண்ணும்போது மறுபடியும் ஒரு லோயர் டைம் ஃப்ரேம்ல போயிட்டு இங்க இருந்து கீழே ரெட் கேண்டில் விழுதுன்னா ஒரு 20 பாயிண்ட்ஸ் 30 பாயிண்ட்ஸ் மட்டும் கேட்ச் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடணும். அதே மாதிரி தான் கீழே ஃபால் ஆனாலும் சரி, கீழே ஃபால் ஆகுதுன்னா இங்கேருந்து இது வரைக்கும் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இங்கே வந்துச்சுன்னா ஷூரா கொஞ்சம் பவுன்ஸ் பேக் ஆகும். அந்த ஒரு 20 பாயிண்ட் 30 பாயிண்ட் மட்டும் கேட்ச் பண்ண ட்ரை பண்ணுங்க. இது மாதிரி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இதே மாதிரி ஆப்ஷன் செல்லராக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஜோன் இந்த ஏரியாவை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா 23,400, கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 22,250 இந்த ஜோனுக்குள்ள இருக்கும். மேலே காலை செல் பண்ணிட்டு கீழேயும் புட்டை செல் பண்ணிட்டு வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மினிமமான அமௌண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த ஏரியாஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீக்கை பொறுத்த வரைக்கும் இந்த லெவல்ஸ் தான். இதுக்கு மேலேயோ கீழேயோ ஃபாலோ ஆகுதுன்னா வெயிட் பண்ணி என்ட்ரி எடுங்க. அவசரப்பட்டு என்ட்ரு ஆக வேணாம். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.